பயிற்சி 1.3 question number 1 f is x, y such that x, y in n மற்றும் y சமம் 2x ஆனது n இன் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? இப்ப f of xங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, x, y அப்படிங்கிற வரிசை ஜோடி கணமா கொடுத்துட்டு அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, எக்ஸும் ஒய்யும் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும்னா என்னங்கிறது என்னன்னா இயல்கள் தெரியும். ஓகே, அது இல்லாம அந்த y சமம் 2x அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் தராங்க, அதாவது ஒரு உறவை வந்து தராங்க. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா எண்ணின் மீதான உறவாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, மதிப்பகம் என்ன, துணை மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன, இது மூணுமே தான் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பண்ணலாம். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸும் ஒய் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப எக்ஸ் ஒய் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரே க்ளூ பாயிண்ட் எண்ணில இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடியது அப்படின்ட்டு பிலாங்ஸ் டு கொடுத்துருக்கு. அப்போ இந்த எண் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ என் தெரியும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸும் அதே செட்டு தான். இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது ஒய்யும் அங்கிருந்து எடுக்கிறதுனால y இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகே ரைட். y இஸ் ஈக்குவல் டு 2x அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இவங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நான் என்ன பண்றேன், தட் இஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு அதுல என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து என்னென்ன மதிப்பகம்னு எடுத்துக்கிட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மதிப்பகம், அது நமக்கு தெரியும், டொமைன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒய்ல என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அதையும் நான் இங்க போட்டுக்கிட்டேன். அது என்னது, துணை மதிப்பகம், தட் இஸ் கோர் டொமைன். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். ஓகே ரைட். இப்போ இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன, தட் இஸ் அதுதான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 2x. அப்ப அதையும் நான் போட்டு போறேன். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ நான் இப்போ ஒவ்வொரு வேல்யூஸா எடுத்து போட போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸுக்கு பதிலா என்ன எடுக்க போறேன், 1 எனில். அப்ப 1 எனில் அப்படிங்கும்போது y என்ன ஆகுது, ஸோ y என்னது 2 கூட x பெருக்கணும், அவ்வளவுதானே. அப்ப நான் 2 பெருக்கல் x என்னது 1. அப்ப ஓர் 2 2னால 2. நெக்ஸ்ட் அப்ப இங்க பாருங்க, 1ன்னு எடுக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2ன்னு ஆன்சர் கொடுக்குது. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறவங்க அப்ப என்ன கிடைக்குது, that is y is equal to 2 into 2, that is equal to 2 4. அப்ப 2ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 4ங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. அடுத்து x equal to 3 போடுங்க. அப்ப என்ன கிடைக்கும், that is y is equal to 2 பெருக்கல் 3, that is equal to 6. அப்ப 3ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. அதே போல x equal to 4 போடுங்க. 4 எனில் அப்படிங்கும்போது y is equal to என்னன்னு கிடைக்கும், 2 பெருக்கல் 4, that is equal to 8. அப்ப 4ன்னு போடும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு 8 கிடைக்கும். ஆக்சுவலா இந்த 8 இங்க இருக்கும், அப்படிதானே. ஓகே, அப்ப பாருங்க, எக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒய்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்டோட, அதாவது உறுப்புகளோட என்ன பண்ணுது, ரிலேஷன் இருக்கு. இப்ப இங்க கிடைச்சது இல்லையா, இந்த 2 4 6 இந்த 8 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதான் இரட்டைப்படை எண்கள், 2ஆம் வாய்ப்பாடுல வர்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் இங்கிலீஷ்ல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ இப்போ நம்ம இந்த கேட்ட இந்த ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन நம்ம ஆன்சர் எழுதிடலாம். தட் இஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, மதிப்பகம் கேட்டாங்களா. மதிப்பகம் என்னது இருக்குது, சோ அது n இல்லையா. ஏன்னா இங்க பாருங்க, x என்பவன் n-க்கு சமமானவன் இல்லையா. அப்ப n-ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் அங்க போட்டிருக்கோம். அப்ப மதிப்பகம்ங்கிறது n அப்படின்னு எழுதிருங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க, துணை மதிப்பகம். துணை மதிப்பகம் என்ன பாருங்க, தட் இஸ் y. y-ங்கிறது என்னது, சோ இதே n-ஐத்தான் தருது. அப்ப அதுவும் சமம் n அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது மூணாவது என்ன கொஸ்டின், that is வீச்சகம் கேட்டாங்க. ஓகே, வீச்சகம் என்னது, that is equal to, so நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், so 2 பார்த்தோம், 4 பார்த்தோம், 6 பார்த்தோம், 8 பார்த்தோம், இப்படி போய்கிட்டே இருக்கு, அதான் இரட்டைப்படை எண். அப்ப வீச்சகத்தை என்னன்னு சொல்லலாம், 2 4 6 8 அப்படின்னு போயிட்டே இருக்கறனால அது 2ஆம் வாய்ப்பாடு. 2ஆம் வாய்ப்பாடுனா என்னது, இரட்டைப்படை இயல் எண்கள், that is இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப இதுலயே 4வது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் எழுதணும் பாருங்க. ஆக்சுவலா எப்ப சார்பா இருக்கும் அப்படின்னா, சோ இந்த எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா மேப்பிங் ரிலேஷன் இருந்திருக்கணும். பாருங்க, இப்ப 1க்கு 2 கிடைச்சிருக்கு, 2க்கு 4 கிடைச்சிருக்கு, 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 10, 6க்கு 12, இந்த மாதிரி கோடானக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நிச்சயமா ஒய்ல ஒரு உறுப்பு இருந்திருக்கிறது தானே வேணும். அப்படி இருக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒய்ல வித்தியாசமான ஆன்சர்கள் கிடைக்குது. சோ அதனால இந்த உறவு வந்து ஒரு சார்பு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ நம்ம என்ன சொல்லணும், சோ இங்கு முதல் உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு நிழல் உருக்களை கொண்டுள்ளது, எனவே கொடுக்கப்பட்ட உறவு ஒரு சார்பாகும். தட் இஸ் முதல் உறுப்பு எது, சோ இங்க இருக்கிறது 1 2 3 4 5 6 இங்க மதிப்பகத்துல இருக்கிறது, டொமைன்ல இருக்கிறது, அது ஒவ்வொரு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. பாருங்க, 1க்கு 2ங்கிற நிழல் உரு, 2க்கு 4ங்கிற நிழல் உரு, 3க்கு 6ங்கிற நிழல் உரு, 4க்கு 8ங்கிற நிழல் உரு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிழல் உருக்களை வந்து வச்சிருக்கோம்.
எனவே கொடுக்கப்பட்ட உறவு ஒரு சார்பாகும். இங்கிலீஷ்ல இது ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்க. எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன்.